ஓசூரில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா விமான அழகு குத்தி அந்தரத்தில் தொங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு கோட்டை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அழகு குத்தியும் அந்தரத்தில் தொங்கியும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். ஓசூர் ராம்நகரில் உள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் அழகு குத்தும் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் மாவிளக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடத்துவது வழக்கம். மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கொடியேற்றத்துடன் காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இன்று மாவிளக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. முக்கிய நிகழ்வான அழகு குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில், வாயிலும் முதுகிலும் அழகு குத்தி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி அந்தரத்தில் தொங்கினர். இதில் சில பக்தர்கள் 60 அடி நீளமுள்ள அழகு குத்தி கொண்டு மேலத்தாளங்கள் முழக்க ஊர்வலமாக வந்தனர். அதே போன்று விமான அழகில் அந்தரத்தில் தொங்கியவாறு பக்தர்கள் அழகு குத்தி கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடு, கோழிகளை பலியிட்டும் பொங்கலிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினார். பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் நேர்த்திக்கடனாக அன்னதானம், நீர்மோர் பானக்கம் வழங்கப்பட்டது. இந்த திருவிழாவில் தமிழகம், ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் SP தங்கதுரை அவர்களின் தலைமையில் ஓசூர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனை பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் போலீசாருக்கு நன்றி தெரிவித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.